ஒரே சிங்க் ஒரே சிங்கில் இருக்க 4-5 பேர் டீமை விட்டு வெளில போயிட்டு பின்னாடி பேச 2-3 பேர். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம டே 68 ஆஃப் பிக் பாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்கே வந்து ஜாக் அண்ட் முத்து அவங்க வந்து அருணை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து முத்து அதை தடுக்கணும், அவரோட கேம் பிளேவை தடுக்கணும், அவர் பண்ணுறதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக் சொன்னாங்க அவர் தடுக்க வேணாம், அப்போ தான் அவர் எக்ஸ்போஸ் ஆவார்னு ஒரு நல்ல பாயிண்ட்டை சொன்னாங்க. ஸோ முத்து அண்ட் ஜாக்லின் வந்து திருப்பி ஒன்று சேர்ந்து கேம் விளையாடினா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து ஸ்ட்ராங் கம்பேரிட்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேன் ஜோன் கொஸ்டின் வந்துச்சு. நான் எபிசோட் மட்டும் தான் சொல்கிறேன். ஃபேன் ஜோனில் பார்த்தீங்கன்னா செய்தி வாசிக்கிறது யாருன்னு கேட்கும்போது சௌந்தர்யானாங்க. சௌந்தர்யா எழுந்துச்சு ஏதோ ஒரு காமெடி பண்ணாங்க. அவங்க வந்து ஆனால் அதுலேருந்து தான் இன்றைக்கி முக்கால்வாசி எபிசோடே இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜெஃப்ரியை பற்றி பேசினாங்க, அதுக்கு நான் அப்புறம் வரேன். ஜாக் அண்ட் முத்து வந்து கப் எடுப்பாங்க, அப்படி இல்லைனா இவங்க எடுப்பாங்கன்றதை அவங்க சிம்பாலிக்காக சொன்னாங்க. அது வந்து காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அது கரெக்டு தான், இவங்க 3 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ முத்து தான் வின்னர் ஆவாருன்ற மாதிரி இருக்குது. மேபி ஜாக்லின் ஒரு சௌந்தர்யா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 3 பேரில் யார் வேணாலும் பெட்டி எடுக்கலாம், அது எடுக்காத வரலும் நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் வந்து ஜெஃப்ரி ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டுறதுக்கு நிறைய பண்ணுறாரு. குரூப்பை விட்டு வெளில வந்துட்டு கோவா கேங்கை விட்டு வெளில வந்துட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்னு காட்டுறாருன்னு சௌந்தர்யா சொன்னாங்க. இதுக்கு காண்டான ஜெஃப்ரி தான் இன்றைக்கி ஃபுல்லாக கண்டென்ட்டே. ஸோ செம்ம காண்டாயிட்டு விஷால் அந்த சொம்பு கேங்கிட்ட திருட்டு கேங்கிட்ட போயிட்டு அங்கே பிளேட் வாஷ் பண்ணும்போது சௌந்தர்யாவை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருந்தார், கோவா கேங்கை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தார். இதை சைட்லேருந்து கேட்ட ராயன் போயிட்டு ஜாக்லின் கிட்டேயும் சௌந்தர்யக்கிட்டே இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அப்புறம் பவித்ராக்கிட்டேயும் கோவா கேங்கை பற்றி தப்பாக பேசிட்டு இருந்தார். இவங்க வந்து கோவா போகிறதுக்கு கூப்பிட்றாங்க, எனக்கு இப்போ யார் கூட போனான்னு இல்லையா அப்படின்றாரு. உனக்கு தோல் போட்டுக்க மேலே படுத்துக்க அதுக்கெலாம் சௌந்தர்யா வேணும், ஆனால் கோவா போகிறதுக்கு சௌந்தர்யா வேணாம், அப்படி தானே? இப்போ உனக்கு பவித்ரோட சப்போர்ட் வேணும், அதனால நீ வந்து கோவா கேங்கை பற்றி தப்பாக பேசுகிற. ஆல்சோ வீக்கெண்டில் அவங்க வாங்கின ரோஸ்ட்னால நீங்கள் கோவா கேங்கில் இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க, அப்படி தானே ஜெஃப்ரி? பச்சோந்தி கேமாக இருக்குது நீங்கள் ஆடுறது. அப்புறம் பவித்ராக்கிட்டே இன்னும் நிறையவே தப்பாக பேசினாங்க சௌந்தர்யா பற்றி கூட. ஆனால் இவ்வளோ நாளாக அது உங்களுக்கு தெரியலையா? ஸோ ராயன் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து தர்ஷிகாவுக்கு கேக் வெட்ட பாவம் அந்த பொண்ணு பர்த்டே இன்றைக்கி செலிப்ரேஷன் லாஸ்ட் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கேக் அண்ட் ட்ரெஸ்லாம் வந்துச்சு. அந்த டைம்லேயும் வந்து செம்ம கான்லேயே சுற்றிக்கிட்டு இருந்தார், கத்திக்கிட்டே இருந்தார். ராயன் ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டார், எக்ஸ்போஸ்டும் அவரோட கேம் பிளேவை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி ஃபுல்லாக. ஆனால் இந்த டைமில் வந்து ஜெஃப்ரி போய் சொன்னது அவங்கக்கிட்ட போய் சொன்னியான்னு சௌந்தர்யா கேட்கும் போது நான் அப்படி சொன்னதை நீ கேட்டியா அப்படி போய் சொல்கிறேன் மழுப்ப ட்ரை பண்ணார். அப்போ ராயன் நினச்சி நீ பேசுனதை நான் கேட்டேன், நீ இப்படி தானே பேசிகிட்டு இருந்த, சௌந்தர்யா என்ன சொன்னாங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் மஞ்சரி அண்ட் முத்துவுமே நடுவில் இன்வால்வ் ஆகி சப்போர்ட் தான் பண்ணாங்க ஜாக்லினுக்கு. ஜாக்லின் வந்து ஆக்சுவலி ஜெஃப்ரி கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீ இப்போலாம் எங்கள் கூட முன்னாடி மாதிரி வரது இல்லையா அப்படின்னு. அப்போவும் ஜெஃப்ரி வந்து ரொம்ப ரூடாக தான் பேசினார். ஒரு மாதிரி அந்த ஸ்லாங் எனக்கு புரியல, அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கோவமாக பேசினாரா இல்லை ரகடாக பேசினாரா, எப்படி பேசினார் எனக்கு தெரில. நான் என்ன உங்கள் கூடயே தான் உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஒரு நக்கலாக பேசினார். அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜாக், அது கூட விடல. அதுக்கு முத்துவ மஞ்சரியுமே வந்து அவருக்கு ஜாக்லினுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனாலும் இவர் கத்திக்கிட்டே தான் இருந்தார். ஸோ விஷால் வந்து கேக்கை வெட்ட காதில் ஏதோன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கேக்கெலாம் வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தனியாக வந்து உட்காந்துட்டு இருந்தார் பவித்ராவோட. அப்போ ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி நீ தனியாக இருக்க, முன்னாடி மாதிரி க்ளோஸாக இல்லைன்றதை கேட்க ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா வந்தாங்க. அப்போ அவர் அப்படியே பிளேட்டை திருப்பி விட்டு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினுக்கு ஒரு சண்டே மூட்டி விட்டார். சண்டே மூட்டி விட்டதும் இல்லாமல் ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு இருந்தார். அவங்க 2 பேர் சண்டை போடுறதை பார்த்துட்டு ரொம்ப கேவலமான ஒரு கீழ்த்தனமான ஒரு கேம். நேற்று எபிசோடில் நான் ராணுவ கீழ்த்தனமான கேம் ஆடுறான்னு சொன்னேன். இவர் ஆடுறது அதை விட பச்சோந்தி கேம், ரொம்ப கீழ்த்தனமான கேம். அப்புறம் வந்து அவர் சிரிச்சிட்டு இருந்தார். ராயன் ஒவ்வொரு டைமும் இன்றைக்கி பேசின பாயிண்ட்ஸுக்கெலாம் அப்படியே கை தட்டிக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு அவர் பேசினது.
அவரோட பாயிண்ட்ஸ்லாம் சூப்பர். ஃபுல்லாக எபிசோட்லேயும் காட்டினாங்க இன்றைக்கி. அதுதான் இருக்கிறதுலே பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி 2 ஆச்சரியம் நடந்துச்சு. ஃபஸ்ட் அது ரயனை காட்டினது, இன்னொன்று என்னன்றது அப்புறமா சொல்கிறேன். டைரக்ட் நாமினேஷன் அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதில் பார்த்தீங்கன்னா ராணவே வந்து யுனானிமஸாக ராணவுக்கு வந்து ஓட்டு விழுந்துச்சு. முக்கால்வாசி பேர் ஆக்சுவலி யுனானிமஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் வந்து ரஞ்சித் சாரையும் இன்னொருத்தரையும் நாமினேட் பண்ணாங்க. இப்போ ராணவ் உட்பட அவரே நாமினேட் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அது இல்லைன்னொடனே இன்னொருத்தர் ரஞ்சிதாவை நாமினேட் பண்ணார். ஸோ எனிவே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்போது யார் நல்லா விளையாடினாங்க, யாருக்கு அது தேவைப்படுதுன்றது தான் கேம். இப்போ அவர் வந்து அவரோட ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி வராரு, அவர் வந்து இது பண்ணுன்னா அப்போ அதே கம்யூனிட்டிலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியும் வந்திருக்காங்க இல்லையா. நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ட்ராஃபியை கொடுத்துட்டு நீங்கள் வெளில போயிடலாமே. இப்போ அப்படி ஒன்று நீங்கள் அதை பண்ணணும், இல்லைன்னா அதே கம்யூனிட்டியில் இருக்க 20 பேரையும் உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வைக்கணும். இட்ஸ் அ கேம் ஃபார் எவ்ரி ஒன், இட்ஸ் ஈக்குவல் கேம். அவரும் ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து என் தம்பி என் தங்கச்சி இவர் அந்த கம்யூனிட்டிலேருந்து வராரு, இவர் இந்த கம்யூனிட்டிலேருந்து வராங்க, அவங்க வந்து அந்த இது அப்படி இப்படிலாம் பேசிட்டு அவங்களுக்கு சிம்பத்தி ஓட்டு கொடுக்கக்கூடாதுங்க. இப்போ ஜெஃப்ரி ஆக்சுவலி சிம்பத்தி ப்ளே தான் பண்ணார். நான் வந்து வெளியில் பெரிய ஆளாக இருக்கணும். உன்னை கேட்டது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், இந்த கேமில் இந்த வாரம் நீ பண்ணது உனக்கு எதுக்கு கொடுக்கணுன்றது. அவருடனே நான் ஃபேமிலியை பற்றி இழுத்து அவர் வந்து ஒரு ரொம்ப சிம்பதி கேம் பச்சையாக சொல்லணும்னா சிம்பதி கேம் தான் ஆடினார். அது ஆக்சுவலி எச்சத்தனமாக இருந்துச்சு. சாரி சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டேன், எச்சத்தனமாக தான் இருந்துச்சு. ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா இதை மஞ்சரி ஒரு தீபக் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல ஜாக்லின் இல்லாததுனால. ஏன்னா இவங்க 3 பேர் தான் சூப்பராக ஆடினாங்க மேனேஜர்ஸாக. நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இவங்க 3 பேர் தான் விடாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. மற்ற எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தாங்க, கன்றாவியாக பண்ணாங்க, நிறைய விஷயம் பண்ணுறன்ற பேரில். ஜெஃப்ரி இந்த வாரம் ஒன்றுமே பண்ணல, அவருக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அதான் எனக்கு செம்ம காண்டாச்சு இந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி வரான்னு சத்தியா சொல்லும் போது. சொம்பு தூக்கலாம், ஆனால் இப்படிலாம் தூக்கக்கூடாது. அப்புறம் ரயன் வந்து சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த வீக்கு. திருப்பி நான் நிறைய இடத்துல அதை நோட் பண்ணேன், ஏன்னா நிறைய இடத்துல ரயனை இன்னைக்கு காமிச்சாங்க. அவர் ஒரு இடத்துலையும் பாயிண்ட் நல்லா சூப்பராக பேசினார். அப்புறம் எல்லாரும் இப்போவே ஃபேமிலி டாஸ்க்கை பற்றி இப்போ ஜெஃப்ரிக்கு அதை கொடுத்துட்டோன்னே எல்லோரும் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் அம்மா வந்தோடனே நான் வந்து பண்ணுவேன், நான் இருப்பேனான்னு தெரில, அப்படி இப்படின்னு ஃபேமிலி டாஸ்க்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு அடுத்த வாரம் ஃபேமிலி டாஸ்க் தான்னு. எனக்கு புரியல, போன வாரம் என்னடானா கரெக்டாக லேபர் ஒர்க்கர்ன்றீங்க மண்டே, அதுக்கு ஏற்ற மாதிரி டாஸ்க்கு, இப்போ ஃபேமிலியை பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இது கோஇன்சிடென்ஸ் மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் அவ்வளோ பேசின ஜெஃப்ரி, சௌந்தர்யாவை பற்றி தப்பாக பேசின ஜெஃப்ரி, கோவா கேங்கை பற்றி தப்பாக பேசின ஜெஃப்ரி இப்போ சௌந்தர்யா மேலே கையை போட்டுன்னு சுற்றின்னு இருக்காரு. ஷூ என்ன சொல்கிறதுன்னு தெரில. பச்சைவந்திக்கு நான் பச்சைவந்தி, நீங்கள் பச்சைவந்தியோட பச்சைவந்தி. அப்புறம் இந்த வீக் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு க்ரைட்டீரியா செட் பண்ணாங்க. ஓவரால் இந்த 10 வாரத்தில் யார் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு. அதே மாதிரி வேர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கும் ஓவராலாக 10 வாரத்தில். என்னை கேட்டிங்கன்னா இந்த 10 வாரத்தில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னால் தீபக், முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், மஞ்சரி, இவங்க 4 பேரை தவிர வேறு யாரும் இன்னும் பெருசாக கழட்டலாங்க. இங்கே விஷால் என்ன பண்ணி கிழிச்சான்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஜாக்லின் அண்ட் முத்து கரெக்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. முத்து வந்து கரெக்டாக சொன்னார் தீபக், ஜாக்லின், மஞ்சரியை பற்றி. இதே தான் நானும் சொன்னேன். சேம் மஞ்சரியும் வந்து அதே பாயிண்ட், சூப்பரான ஒரு பாயிண்ட் அபவுட் ஜாக்லின், குட் பிளேயர்ஸ் முத்து, ஜாக்லின் அண்ட் தீபக்கும் அதே தான் சொன்னார். அந்த 3 பேர், மற்ற 3 பேர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ஓட்டு போட்ட அந்த 7-6 பேர் என்னமோ ஓட்டு போட்டிருக்காங்க விஷாலுக்கு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த சொம்பு கேங்கில் இருக்க, திருட்டு பிரியாணி கேங்கில் இருக்கிறது, இல்லை அந்த சொம்பு தூக்குறது. ஓகேவா, லைக் அருண் அண்ட் சத்யாலாம் பயங்கர சொம்பு தாங்க. ஹியூமராக இருக்கிறதுலாம் பெஸ்ட் பிளேயராக எனக்கு புரியல. கஷ்டப்பட்டு அங்கே டாஸ்க் எல்லாம் ஆடி ஜெயிச்சு தோற்று அடிப்பட்டு அவங்களுக்குலாம் எப்படி அது புரியல. அது அவங்களுக்குலாம் அநியாயம் இல்லையா? உங்களோட ஃப்ரெண்டுன்றதுக்காக நீங்கள் ஹியூமராக இருக்காருன்னு சௌந்தர்யாவும் கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அது எப்படி சௌந்தர்யா உங்கள் மேலே வந்து உங்களை தப்பாக பேசினார், உங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன் என்ன பேசினார்னு. உங்கள் கூட வந்து அவர் சுற்றுறதுனால உங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல மார்னிங் டு ஈவினிங், அதனால் நீங்கள் வந்து விஷாலுக்கு கொடுத்துட்டீங்க, அப்படி தானே? என்ன ஒரு ஆச்சரியம்னா ஜாக்லினுக்கு 9 ஓட்டு. என்னால் இதை நம்பவே முடியல. வெல் டிசர்வ்டு. ஏன்னா இத்தனை வாரமாக, இந்த 10 வாரமாக தொடர்ந்து நாமினேஷனில் மட்டும்தான் இருக்காங்க. எல்லா வேர்ஸ்ட்லேயும் அவங்க இருக்காங்களே தவிர பெஸ்ட்டுக்கு யாருமே கொடுத்ததில்ல. இந்த வாரம் அது கொடுத்ததா ஷி இஸ் வெல் டிசர்வ்ட். முத்துக்கு 7 ஓட். கண்டிப்பாக அகேன் ஈ இஸ் ஆல்சோ பெஸ்ட் பிளேயர். எனக்கு அவரை பிடிக்கல, அவரோட கேம் பிளே எனக்கு பிடிக்கலன்றது. இஸ் அ குட் பிளேயர். அங்கே வந்து விளையாடாமலே நிறைய பேர் சொம்பு தூக்கின்னு இருக்காங்க. ஓகேவா, இவரெல்லாம் விளையாடுறவர்.
ஸோ விஷாலுக்கு பதிலாக ஒன்று தீபக் இல்லை மஞ்சரி வந்து தான் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி சம்மந்தமே இல்லாமல் பவித்ராவுக்கு ஓட்டு போடுறாரு. ரஞ்சித் சாருக்குலாம் ஓட்டு வந்துச்சு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில். அடே என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் அந்த 10 வாரத்தில் யாருன்னா ஜாக்லின் வந்து ரஞ்சித் அண்ட் சத்யாவை கிழிச்சு தொங்க விட்டாங்க அவங்களோட கேமு. ரஞ்சித் சார் மூஞ்சில் ஆடில் செம்ம காண்டில் உட்காந்துருந்தார். நிறைய பேர் வந்து ரஞ்சித் சார் தான் சொன்னாங்க. இப்போ பார்க்குறப்போ முத்து, ஜாக்லின், தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க 4 பேரும் ஒரே மைண்ட் செட்டில் இருக்காங்க. இவங்களோட தாட் ப்ராசஸ், இவங்களோட ஃப்ளோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, ஒன்றா சிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப பார்க்கவும் நல்லா இருக்குது. அவங்க பாண்டிங்கை பற்றி நான் பேசலை, அவங்களோட மைண்ட் செட் தான், அவங்க என்னென்ன திங்க் பண்ணுறாங்கன்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இவங்களோட பாண்டிங் இப்போ தீபக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கு, மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு பாண்டிங் ஆகிருக்கு. முத்து அண்ட் ஜாக்லின் சொல்லவே வேணாம், முத்து அண்ட் மஞ்சரி சொல்லவே வேணாம். ஸோ தீபக் அண்ட் மஞ்சரிக்கும் இன்னொரு பாண்டிங்லாம் இந்த மாதிரி நிறைய 4 பேருக்கு வந்து ஒன்றா ஆடினாங்கன்னா இன்னும் சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். சேம் கோஸ் ஃபார் ரயனும் வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவரோட வாய்ஸ் எடுத்து வச்சார்னா அவரும் வந்து டாப் 6 or 7 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தர்ஷிகாவும் பவித்ராவும் அது முடிஞ்சிட்ட பிறகு ராயன் என்ன ஆடி கழிச்சிட்டாரு சத்யாவை விட அப்படின்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராயன் இஸ் அ ஃபார் பெட்டர் பிளேயர் தென் ரஞ்சித் அண்ட் சத்யான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்று அன்பு தங்கங்களே சாமி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவராது சரி பரவாயில்ல வயசு காரணம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். சத்யா ஒரு நல்ல ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட், உட்காந்து சீட்டை தேய்ச்சிக்கிட்டு மிக்சர் அவரோட டேகே அதுதான், அதை மட்டுமே தான் சாப்பிட்டுருக்காரு தவிர வேறு ஒன்றும் கிழிக்கல. அவர் ராயனாவது பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறார், சரி குரூப் கேம் ஆடுறான்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் அதாவது பண்ணுறாரு, அவரோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாரு, அவரோட டாஸ்கில் வின் பண்ணியிருக்காரு. சத்யாவும் வின் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் எங்கே போனார்னே தெரில. சத்யா ஒன்றுனா விஷால் எஸ் மச்சான் ஆமாம் மச்சான் இது மட்டும் இது ஆமாம் சாமி போடுறதுக்கு மட்டும்தான் சத்யா இருக்கார். ராயன் அப்படி கிடையாது. ஜாக்லின் தப்பு பண்ணாலும் போய் கேட்டிருக்காரு, சௌந்தர்யா தப்பு பண்ணாலும் சொல்லியிருக்காரு, ஓகேவா, அவர் கேம் ஆடுறாரு தான். அப்புறம் வந்து எனக்கு என்னென்னா அதே தர்ஷிகா ராயனை நாமினேட் பண்ணல, தர்ஷிகா வந்து சௌந்தர்யா அண்ட் ரஞ்சித் சாரை தான் நாமினேட் பண்ணாங்க. ராயனை பற்றி தப்பாக பேசுனேன், நீங்கள் ஏன் ராயனை நாமினேட் பண்ணல? அந்த அளவுக்கு தைரியம் இல்லையா? இல்லை வழக்கம் போல் உங்களோட க்ரஷ்ஷு உங்களோட கிரிஞ்சு லவ் மாதிரியே பின்னாடி பேச கற்றுக்கிட்டீங்களான்னு எனக்கு தெரியல, நேரடியாக பேச தைரியம் இல்லாமல். அப்புறம் வந்து ரஞ்சித் அண்ட் பவித்ரா வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்க. பவித்ரா ஆக்சுவலி குட் பர்ஃபார்மர் தாங்க, அவர் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது, வேர்ஸ்ட்லாம் சொல்ல முடியாது. ஷீ இஸ் அ ட்ரையிங் பர்ஃபார்மர், ஓகேவா. ஆனால் சத்யா எஸ்கேப் ஆகிட்டார். எனக்கு அது சத்யாவோட பவித்ரா ஒன்றும் வேர்ஸ்ட் பிளேயர் இல்லையேங்க. அப்புறம் ஜாக்லின் வந்து பிக் பாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே வேர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம ஒரு பேச்சு தான் ஒன்று கொடுத்தார் பிக் பாஸ். அதுக்கு ஜாக்லின் சிரிச்சாங்க. ரஞ்சித் சார் மூஞ்சில் அப்படியே ஒரு இந்த அப்படி ஒரு கோவம், ஒரு ஃபயர். ஏன் சிரிச்சிங்க? ஒரு மாதிரி மிரட்டுற தோணியில் இருந்துச்சு அது. ஜாக்லின் பாவம் ஏன் சிரிக்க கூடாது ஒரு மாதிரி பம்பிட்டு அமைதியாக பேசினாங்க. இப்போ ராயன் வந்து அதுக்கப்புறம் கோவா கேங்கிட்டையும் சௌந்தர்யா கிட்ட ஆக்சுவலி பேசியிருந்தாரு, எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி கையில் போச்சுன்னு. அவருக்குமே வந்து ஒரு நல்ல பிளேயருக்கு போயிருக்கலாம் அப்படின்னு தான் தாட் எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி இருக்கும். ஜெஃப்ரி வந்து எப்படி வாங்கினாருன்றதை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது மஞ்சரியும் வந்து பேசினாங்க. மஞ்சரியும் ராயனும் ஒரே சிங்கில் இருக்காங்க. திருப்பியும் சொல்கிறேன், ராயன் த லயன்ற மாதிரி இருந்துச்சு, ராயன் த லயன் கிங் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு செம்மையாக எக்ஸ்போஸ் பண்ணார் ஜெஃப்ரியை. ஈவன் அந்த ஜாக்லின் கூட அதை ரியலைஸ் பண்ணாங்க. அந்த சம்மந்தி மேட்டரில் இப்போ அவருக்கு எங்கே தேவையோ அங்கே போய் அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ சௌந்தர்யா கூட ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் சுற்றினார், அவரை பற்றி சொன்ன உடனே அவர் போயிட்டு வேற ஒருத்தர் அன்ஷிதாவோட சுற்றினார். அதுக்கப்புறம் வந்து சுனிதாவோட சுற்றினார். அப்புறம் கோவா கேங்கில் வந்து ஜாயின் பண்ணார். கோவா கேங்கை தப்பாக பேசினோடனே இப்போ பவித்ரா கிட்ட போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ பவித்ராவையும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறான்னு ராயன் எக்ஸ்போஸ் பண்ணார். அதே மாதிரி ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சம்மந்தி மேட்டர் நான் போய் ஜெஃப்ரி கிட்ட கேட்டேன், அன்ஷிதா வந்து சம்மந்தி நல்லா செய்வாங்கன்றதுக்காக போய் ஜாயின் பண்ணினா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரியோட கேம் பிளே இதுலேயே எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஆனால் வெளியில் இருக்க மக்கள் வந்து பாவம் ஏழை பையன் வர பையன் அப்படின்னா உள்ளே இருக்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல அடிபட்டு தான் வந்தாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக பாருங்க. அவர் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கம்யூனிட்டி, எந்த ஏரியா, அது இதுன்னு அதை பார்க்காம ஒழுங்காக ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்து ஓட் போடுங்க, அவரோட கேம் பிளேயை பார்த்து ஓட் போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் நானும் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம். நீங்கள் வந்து தேவையில்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரோட சீப் ப்ளே பண்ணுறவருக்கு வந்து நீங்கள் வந்து அவரோட கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறது தப்புங்க. அப்போ உள்ளே இருக்க அந்த சொம்புங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது.
மோஸ்ட் செல்ஃபிஷ் பிளேயர் எவர். வெளியில் கூட அந்த டேக் இருக்குது அவருக்கு. ரயன் ஆல்சோ சேட் ஓகே, இப்போ பவித்ரா வந்து அவர் பெஸ்ட் பிளேயராக எதுக்கு நாமினேட் பண்ணால் பவித்ரா திருப்பி நாமினேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதையும் ரயன் எக்ஸ்போஸ் பண்ணார். வெரி குட், வாவ் ரயன். அப்புறம் விடுதலை மூவி ப்ரொமோஷன் வந்துச்சு. கென் கருணாஸ், மஞ்சு வாரியர் அண்ட் சூரி வந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு சத்யாவை பார்க்கும்போது லைட்டாக சூரி மாதிரியே இருந்துச்சு, நிறைய இடத்துல இருந்துச்சு. இன்றைக்கி 2 பேரும் க்ளோஸில் பார்க்கும்போது அப்படி இல்லை. அப்புறம் அவங்க வந்து என்எஃப்பி பாஸ் கொடுத்தாங்க, அவ்வளோதான் பெருசாக அங்கே நடந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அது டான்ஸ் ஆடினாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் டாஸ்க்கு அது லைவில் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவங்க ப்ராக்டிஸ் பண்ணவே இதெல்லாம் முத்து சூப்பராக எல்லாருக்கும் ஸ்டோரி ரைட் பண்ணி கொடுத்து, அந்த முத்துவோட ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அந்த எண்ணெய் முக்கால் லிட்டர் எண்ணெய் வருது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு காமெடியாக. சத்யா சொதப்புனார். அதுலேயும் ராயனும் வந்து நிறைய சொதப்புனார் அந்த இதில். அப்புறம் அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு வெளில வரும்போது ராணவன் ஜெஃப்ரி வந்து ஃபுட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதில் ஈலாம் முக்க ஆரம்பிச்சிச்சு. ஜாக்னு அதை பார்த்து காண்டாயிட்டு ராணவை ஃபஸ்ட்டு ஜெஃப்ரியை கேட்டுட்டு ராணவையும் கேட்டு திட்டினாங்க. அப்போது உடனே ஜெஃப்ரி வந்து ஜாக்லினை பிடிச்சி சண்டை போடுறாரு, சம்மந்தமே இல்லாமல் திட்டுறாரு. ஓகே, சண்டை போடல, திட்டுறாரு. இன்னும் கெட்ட வார்த்தை பேசாதது மட்டும்தான் மிச்சம் ஜெஃப்ரி. அது ரொம்ப எச்ச பிஹேவியராக இருக்குது அவர் பண்ணுறது. வாண்டடாக போய் சண்டை போடுறாரு, அதுதான் சொல்ல வரேன். எனிவே அதுக்கப்புறம் ஜாக்லின் கொஞ்சம் கோவமாகவே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. கோவம் வருதுடா, ஆக்சுவலி நல்லா தம்பி சொல்கிறேன்னு அழாமல் இந்த வாட்டி சண்டை போடுறது. ஜாக்லின் நல்ல விஷயம் பண்ணீங்க, இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எமோஷ்னலாக டவுன் ஆகாதீங்க எப்போவுமே, உங்களுக்கு தான் அது நல்லது. ஸோ நாளைக்கு விஜய் சேதுபதி எபிசோட் வழக்கம் போல் ஜாக்லினை திட்டுறாரா இல்லை பாராட்டுறாரான்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரிலங்க, கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இந்த வாரம் எலிமினேஷன் டபுள் எவிக்ஷன் இருந்தால் ஜோடியாக வெளில அனுப்புவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க ரயனை வெளில அனுப்ப பிளான் போடுறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஃப்ரைடே ரயனை ஃபுல்லாக காட்டினதை பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ரயனுக்கு தான் இவங்க வந்து ஆப்பு வைக்க போகிறாதோ எனக்கு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். எனிவே லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளை பயணிப்போம். ஹிட் தி நோட்டிஃபிகேஷன் பெல். பாய்.